தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஆளுநர் ஆய்வு செய்தார் என்ற கூவத்தூர் ஆட்சிக்கால வரலாறு தற்போதைய குதிரைபேர ஆட்சியில் மீண்டும் திரும்புகிறது என்று விமர்சித்துள்ளார். மதுரை சென்றிருந்த ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் தான் நியமன பதவியில், அதுவும் கூடுதல் பொறுப்பில் தமிழ்நாடு ஆளுநராக இருப்பதை மறந்து மக்கள் பிரதிநிதி போல ஆய்வு நடத்தியிருப்பதாக அவர் சாடியுள்ளார். அரசியல் அமைப்புக்கும் மாநில உரிமைக்கும் எதிரான இந்த செயலில் ஈடுபட்ட ஆளுநருக்கும் இதை அனுமதித்த சோஃபா மாடல் அரசிற்கும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையின் பராமரிப்பே தமிழ்நாடு அரசிடம் இருக்கும்போது வைகையை அரசு சீரமைக்காவிட்டால் ஆளுநர் மாளிகை களம் இறங்கும் என்று அடாவடியாக ஆளுநர் பேசியிருக்கிறார். அவரின் இந்த அசட்டு துணிச்சலுக்கு ஆளும் கட்சியின் கையாலாகத்தனமே காரணம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் பங்கேற்ற அரசு நிகழ்வுகளில் தமிழ்த்தாய் வாழ்த்தின் முக்கியத்துவம் குறைக்கப்படும் அளவுக்கு என்ன காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டது என்று சட்டமன்றத்தில் கேட்டிருந்ததாகவும், அதற்கு உரிய பதிலை சொல்லாத ஆளும் கட்சியினர் இன்றைக்கு ஆளுநரை ஆய்வு செய்யவிட்டு மாநில உரிமைகளை காம்ப்ரமைஸ் செய்திருப்பது வெட்ட வெளிச்சமாகியிருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். சட்டத்துக்கு புறம்பாக அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை பேனிக் பையிங் செய்யும் ஆளும் கட்சி ஆளுநர் நடவடிக்கை எடுத்து விடுவாரோ என்ற ஆங்ஸைட்டியில் அவரது ஆய்வை அனுமதிக்கிறதா என்றும் அவர் வினவியுள்ளார். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய ஆளுநர் ஆய்வுகளில் ஈடுபட்ட போது அவர் சென்ற இடங்களிலெல்லாம் திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தனர் என்றும், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை அனுமதித்ததில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஆகவே மாற்றம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தவர்கள் மாநில உரிமைகளை தாரை வார்க்காமல் ஆளுநர் ஆய்வு செய்யும் நடைமுறையை உடனே நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.